தற்போதைய அன்னை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். புகைமண்டலமாக காட்சியளிக்கும் தலைநகர் சென்னை என்ற அன்னை செய்தி வெளியாகி இருக்கிறது. தீபாவளி பண்டிகையொட்டி மக்கள் பட்டாசுகளை கொளுத்தும் நிலையில் காற்றின் தரக்குறையீடு மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, சென்னையில ஒட்டுமொத்தமாக காற்றின் தரக்குறியீடு மிக மோசம் என்ற நிலையை எட்டியிருக்கு. காற்றின் தரக்குறியீடு என்ன சென்னையில? ஷியாம், வணக்கம். தீபாவளி என்றாலே சிறியவர் முதல் பெரியவர் வரை பட்டாசு வெடிப்பது வழக்கம். அந்த வகையில சென்னை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து தற்பொழுது வரை பட்டாசு வெடித்த வண்ணமே இருக்கிறது. இந்த வகையில் குறிப்பாக மாலை, அதாவது 6 மணியிலிருந்து தற்பொழுது 9:30 மணி ஆகிறது. தற்பொழுது வரை அதிகப்படியான பட்டாசுகள் வெடித்ததால ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸினுடைய அளவு, அதாவது காற்றினுடைய தரம் அதிகப்படியாக மாசு அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதன்படி 0.50 என்பது நல்ல காற்றாக கருதப்படுகிறது. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 51 100 புள்ளி வந்தால் சராசரியாகவும், 101 200 அளவுக்கு வந்தால் சற்று மாசு அடைந்திருப்பதாகவும், அதாவது சென்சிட்டிவ் பீப்புள் அஃபெக்டட் என்று கூறப்படுகிறது. அதே போல 201 300 அளவீட்டுக்கு வந்தால் மோசமான காற்றாகவும் கருதப்படுகிறது. 300க்கு மேல் சென்றால் மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. இந்த வகையில் தான் தற்பொழுது சென்னையில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அளவீடு 500 தாண்டி சென்றிருக்கிறது. இது மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அளவாக இருக்கிறது. தற்பொழுது 9:30 மணி ஆகிறது. அரசு பட்டாசு வெடிப்பதற்கான ஒரு கால நிர்ணயம் அளித்திருக்கிறது. அதன்படி பார்த்தால் இரவு 8 மணிக்கு, அதாவது 1 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை பட்டாசு வெடித்த வண்ணமே இருப்பதால காற்றின் தரம் பாதிக்கப்பட்டு சென்னை மாநகரே புகை மூட்டத்தில் மூழ்கி இருக்கிறது. பனிப்பொழிவு ஏற்பட காலத்தில் இருக்கக்கூடிய போல தற்பொழுது சென்னை மாநகரே இருளில் மூழ்கி இருந்தாலும் கூட காற்றின் தரம் குறைந்திருப்பதாக புகை மூட்டமாக காணப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.